Hello viewers. Welcome to Myth Mystery. இது மார்ச் 11 2011 வெள்ளிக்கிழமை ஆஃப்டர்நூன் டைம். வெள்ளிக்கிழமை ஆஃப்டர்நூன் அப்படினால என்ன ஆகும்? ஸ்கூல் பசங்க எல்லாமே வீக்கெண்ட் வரப்போது லீவ் வரப்போதுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஒர்க் பண்றவங்க பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை கூட்டிட்டு வீக்கெண்ட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்கிற பெண்மணிகளும் குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க இல்லையா? இதே மாதிரி தான் ஜப்பான்ல இருக்கிற எல்லா மக்களும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி இருக்கிற அவங்களுக்கு அப்ப தெரியாது, அன்னைக்கு நாள் மற்ற வெள்ளிக்கிழமை மாதிரி ரெகுலரான நாளா இருக்க போறது கிடையாது. இது ரொம்பவே மோசமான நாளா இருக்க போகுது அப்படின்றது. அன்னைக்கு டேல ஜப்பான ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் தாக்க போகுது. அது ஒரு டிசாஸ்டர் இல்லைங்க, 3 டிசாஸ்டர் அட் டைம்ல தாக்க போகுது. அப்படி என்ன 3 டிசாஸ்டர் ஜப்பானை தாக்குச்சு, அதனால ஜப்பான் எப்படிலாம் உருக்குலைஞ்சு போச்சு அப்படின்ற கோரமான சம்பவத்தை தான் இன்னைக்கு ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறப்ப இப்பெல்லாம் கூட நம்ம லைஃப்ல அன்எக்ஸ்பெக்டடான நிகழ்வுகள் நடக்குமா அப்படின்றதையும், அப்படி நடந்தா அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்றதையும் தெரிஞ்சுப்பீங்க. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு முறை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம். கூடவே நம்ம வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. இது மார்ச் 11 2011 வெள்ளிக்கிழமை ஆஃப்டர்நூன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெகுலரான நாளாக தான் ஜப்பானில் போயிட்டு இருந்திருக்கு. அன்டில் ஜப்பானோட வடகிழக்கு பகுதியில் இருக்கிற பசிபிக் பெருங்கடலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் கிரியேட் ஆகிற வரைக்கும், அதாவது ஒரு மிகப்பெரிய எர்த்குவாக் கிரியேட் ஆகிற வரைக்கும், அன்னைக்கு நாள் யாருமே எதிர்பார்க்காத வகையில் மிகப்பெரிய ரெக்டர் அளவில் கிட்டத்தட்ட 9 அப்படின்ற அளவில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் கிரியேட் ஆகுது. 9 அப்படின்றது எவ்வளவு பெரிய நிலநடுக்கம்ன்றதை சொல்லிதான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. அந்த ஒரு நிலநடுக்கத்தினாலேயே பார்த்தீங்கன்னா ஜப்பானோட கடலோர பகுதியில் இருக்கிற எல்லா சிட்டிஸ்லயுமே ஒரு மிகப்பெரிய தாக்கம் கிரியேட் ஆகுது. அங்க இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே காத்துல ஆடுற மாதிரி ஆட ஆரம்பிக்குது, பாலங்கள் எல்லாமே சீர்குலைய ஆரம்பிக்குது, மின்கம்பங்கள் எல்லாமே அருந்து ஒழுக ஆரம்பிக்குது. சோ இதை பார்த்தோன்னே கவர்மெண்ட் ஒரு பக்கம் அலர்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க, மக்கள் ஒரு பக்கம் உச்சக்கட்ட பேனிக்கு போறாங்க. ஏன்னா இந்த நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 நிமிஷம் வரைக்கும் நீடிக்குது. ஆனா அந்த 6 நிமிடமா இல்ல, கிட்டத்தட்ட 60 நிமிடங்கள் நீடிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரா தான் மக்களுக்கு தெரியுது. சோ இதுதான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாள் நிகழ்ந்த முதல் டிசாஸ்டர். ஆனா இந்த டிசாஸ்டர் ஆரம்பிச்ச இடம் எங்க? பசிபிக் பெருங்கோட அடிப்பகுதி இல்லையா? சோ கடலுக்கடியில ஒரு பூகம்பம் கிரியேட் ஆகுதுனாலே அடுத்த கட்ட டிசாஸ்டர் என்னவா இருக்கும்? சுனாமியா தானே இருக்கும். ரெண்டாவது டிசாஸ்டர் அன்னைக்கு நாள்ல சுனாமியும் உருவாகுது. அப்படி உருவாகிற சுனாமியை ஜப்பான் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன நினைச்சாங்கன்னா மேக்ஸிமம் இது 3 மீட்டர்ல இருந்து 6 மீட்டர் ஹைட் வரைக்கும் தான் வரும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு நாள்ல வந்த சுனாமி அவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு மிகப்பெரிய சுனாமியா இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு வந்து அலை மட்டும் கிட்டத்தட்ட 15 மீட்டர் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ராட்சச அலையா கடற்கரையோர பகுதியில தாக்குது. இந்த ஒரு தாக்குதல பார்த்தீங்கன்னா ஜப்பானே எதிர்பார்க்கல. ஏன்னா ஜப்பான் மற்ற நாடுகளை விட பார்த்தீங்கன்னா பூகம்பம் மற்றும் சுனாமி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அட்வான்ஸ்டு இயர்லி வார்னிங் சிஸ்டத்துல வேற லெவல்ல இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் வருது அப்படின்னாலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லா விஷயங்களையும் டக்கு பண்ணி கடலோர பகுதியில் வாழ்ற மக்களை எல்லாருமே இடம்பெறவும் வச்சிருவாங்க. அதே நேரத்தில் கடலோர பகுதியில் இருக்கிற நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே டக்கு ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க பிளான பக்காவா பண்ணி முடிக்கிற ஆள்கள் தான் இந்த ஜப்பான் நாட்டுக்காரங்க. அன்னைக்கு நாள் இதே மாதிரி அட்வான்ஸ்டு இயர்லி வார்னிங் சிஸ்டம் எல்லாத்தையும் அப்ளை பண்ணாங்க. ஆனா அப்படி அப்ளை பண்ணதை தாண்டியும் இயற்கை அவங்களால ஜெயிக்க முடியல. ஏன்னா இவங்க எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமான ஹைட்ல சுனாமி வந்தது பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரையுமே வேற லெவல்ல அதிர்ச்சிக்கு உள்ளாக்குது. அது ஏன் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு? அதான் அட்வான்ஸ்டு இயர்லி வார்னிங் சிஸ்டம் மூலமா மக்கள் இடம்பெற வச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். அவங்க ஓரளவு மக்களை தான் இடம்பெயர வச்சிருந்தாங்களே தவிர அப்படி இடம்பெயர்றதுக்குள்ளே இந்த ஒரு மிகப்பெரிய ராட்சசாலை வந்ததுனால இது கடலோர பகுதியில இருந்த மிகப்பெரிய கட்டிடங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அசால்ட் அடிச்சுட்டு போற மாதிரி அடிச்சுட்டு போகவும் செஞ்சுச்சு. கார்கள் எல்லாத்தையுமே டாய் கார் மாதிரி தண்ணிக்கு மேல மிதக்க விட்டுருச்சு. அண்ட் அங்க இருந்து இடம்பெயர் நினைச்சிட்டு இருந்த மக்கள் எக்கச்சக்க பேரோட உயிரையும் காவு வாங்கவும் செஞ்சுச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 18,000க்கும் மேற்பட்ட மக்களோட உயிரை அந்த ஒரு ராட்சச சுனாமி காவு வாங்கவும் செஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு விஷயம் ஜப்பான் கவர்மெண்ட் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குது. அது இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, இந்த சுனாமினால அடுத்து நடக்க போற இன்னொரு மிகப்பெரிய டிசாஸ்டரும் ஜப்பான் கவர்மெண்ட்டை உச்சக்கட்ட பீதிக்கு உள்ளாக்குது. அது என்னடா 3வது டிசாஸ்டர்? அதான் எதுக்காக வந்துச்சு, சுனாமி வந்துச்சு, இதுக்கப்புறம் என்னடா வரப்போகுது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அங்கதான் லைஃப்ல எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்றத உணர்த்துற மாதிரி 3வது டிசாஸ்டர் நடந்துச்சு. அதுதான் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட எக்ஸ்ப்ளோஷன். ஜப்பானோட அட்வான்ஸ்டு இயர்லி வார்னிங் சிஸ்டம் மூலமா சுனாமி வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்ச உடனே ஜப்பானோட வடகிழக்கு கடற்கரையோரமா இருந்த எல்லா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டையும் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அதாவது ரியாக்டர் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு அதை எமர்ஜென்சி ஜெனரேட்டர் மூலமா கூலிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை ஷட் டவுன் பண்ணா மட்டும் போதாது, ரியாக்டர் கூல் பண்ணாதான் எக்ஸ்ப்ளோஷனை தடுக்க முடியும் அப்படின்றது ஜப்பான் கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் ஃபுகுஷிமால அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் எல்லாத்தையும் எமர்ஜென்சி ஜெனரேட்டர் வச்சு கூலிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அங்கதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கிரியேட் ஆகும் செஞ்சுச்சு. ஏன்னா கூலிங் சிஸ்டம் கண்டினியூஸா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா எமர்ஜென்சி ஜெனரேட்டரும் கண்டினியூஸா ஓடிட்டே இருக்கணும். அந்த எமர்ஜென்சி ஜெனரேட்டர் எங்க வச்சு
வச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா தரதளத்துல வச்சிருந்திருக்காங்க. அந்த ஒரு தரதளத்தை இவங்க எதிர்பார்க்காம வந்த அந்த ராட்சச அலை இருக்கு பாத்தீங்களா, அதை ஆக்குபை பண்ணவும் செஞ்சிருச்சு. அதனாலே ஜெனரேட்டர் எல்லாம் சடவுனாவும் செஞ்சிருச்சு. கூலிங் சிஸ்டத்துக்கு போகக்கூடிய பவரும் கட்டாவும் செஞ்சிருச்சு. இதனாலே ரியாக்டர் கூல் பண்றதும் ஸ்டாப் பண்ணப்பட்டுச்சு. ஒன்ஸ் இது ஸ்டாப் பண்ணோடனே ரியாக்டருக்குள்ள டெம்பரேச்சரும் அதிகமாகவும் ஆரம்பிச்சிச்சு. இப்படியே அதிகமாச்சுன்னா இது கண்டிப்பா வெடிக்கும் அப்படின்றது ஜப்பான் கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அங்க இருக்க ரியாக்டர்ஸ் மேக்ஸிமம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கூல் பண்ணவும் செஞ்சாங்க. மக்கள் அந்த பிளேஸ்ல இருந்து வெளியேற்றவும் செஞ்சாங்க. ஆனா என்னதான் அவங்க இவ்வளவு தூரம் துரித நடவடிக்கைகள் எடுத்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த ரியாக்டர்ஸ் வெடிக்கவும் செஞ்சுச்சு. அப்படி வெடிச்சது மிகப்பெரிய பிளாஸ்டாவும் மாறிச்சு. இது ஒரு ரியாக்டர் இல்லைங்க, அடுத்தடுத்தும் சில ரியாக்டர்ஸ் வெடிக்க தான் செஞ்சுச்சு. சோ இப்படி நியூக்ளியர் பவர் பிளான்ட் வெடிச்சனாலே காட்டுல ரேடியேஷனும் கலக்கவும் ஆரம்பிச்சிச்சு. சோ இந்த ஒரு கோரமான மொமெண்ட் அந்த சிட்டில வந்த எந்த ஒரு மக்களுமே கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அங்க வாழ்ந்த மக்களும் நார்மலா இந்த உலகத்துல வாழ்ற எல்லா மக்களும் தான் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க, நம்ம லைஃப் நல்லா தான் ஜாலியா தான் போயிட்டு இருக்கு, இதுக்கப்புறமும் ஜாலியா தான் போக போது, ஃபியூச்சர்ல நம்ம இந்த மாதிரிலாம் வாழ போறோம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கனவுகளோட தான் வாழ்ந்தாங்க. ஆனா அடுத்த நொடி உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை அப்படின்றது அந்த ஒரு மொமெண்ட்ல தான் அந்த மக்கள் தெரிஞ்சுக்கவே செஞ்சாங்க. ஏன்னா அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த சிட்டில இருந்த எல்லா பிளேஸ்லயுமே பாத்தீங்கன்னா கதிர்வீச்சுகள் இருக்கதான் செஞ்சுச்சு. அது தண்ணியா இருந்தாலும் சரி, நிலமா இருந்தாலும் சரி, காற்றா இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற சின்ன சின்ன பொருள் கட்டிடம் வரைக்கும் எல்லாத்துலயுமே கதிர்வீச்சுகள் இருக்கதான் செஞ்சுச்சு. அது அங்க இருக்கிற மக்களையும் பாதிக்க தான் செஞ்சுச்சு. அதுக்காக அங்க இருந்த எல்லா மக்களுக்குமே அது பாதிக்கல. அங்க இருந்து எக்கச்சக்க பேர் வெளியேற்றவும் பட்டுட்டாங்க. அங்க வெளியேறாம அந்த சில மக்களுக்கு அந்த கதிர்வீச்சு மிகப்பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ணதான் செஞ்சுச்சு. சோ இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் நடக்கிறப்ப அதுல இருந்து சர்வைவ் ஆகிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அந்த சர்வைவ்க்கு அப்புறம் வர செகண்ட் ஸ்டேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ரெக்கவரி ஸ்டேஜ். அது உடல் அளவுல மட்டும் கிடையாது, அதாவது உடல் காயங்கள்ல இருந்து மட்டும் கிடையாது, மனதளவுல இருந்து நம்ம அந்த இன்சிடென்ட்ல இருந்து ரெக்கவர் ஆகணும். அது இன்சிடென்ட்ல இருந்து மட்டும் கிடையாது, பொருளாதார ரீதியாகவும் நம்ம ரெக்கவர் ஆகணும். இந்த ஒரு விஷயம் தான் ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாவே இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான பேனிக்கான இன்சிடென்ட் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு மட்டும் தான் நடக்கும் அப்படின்லாம் கிடையாது. நாம நம்மளோட ரெகுலரான லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கப்ப நம்ம லைஃப்லயுமே அடுத்த நொடியிலேயே எது வேணா நடக்கலாம் இல்லையா? அப்படி ஏதாச்சும் ஒண்ணு நம்மளுக்கு நடக்கிறப்ப நம்மளுக்கும் அதே ஸ்டேஜ் தான், அதாவது ரெக்கவரி ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கும். அந்த ரெக்கவரி ஸ்டேஜ் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு பினான்சியலா ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் நம்மளால ஈஸியா ரெக்கவர் ஆகவே முடியும். சோ அதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன்னா அதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ். எஸ் ஜப்பான்ல நடந்த அந்த ஒரு மிகப்பெரிய சுனாமி டிசாஸ்டர்ல மட்டும் கிட்டத்தட்ட 18,000 பேர் இறந்து போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா? அப்படி இறந்து போன அந்த 18,000 பேர்ல எக்கச்சக்க பேர் குடும்ப தலைவர்களாவே இருந்தாங்க. அவங்கள நம்பிதான் பாத்தீங்கன்னா அவங்களோட குடும்பமே இருந்துச்சு. சோ அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்லாம் வந்துச்சுன்னா என்ன மாதிரி இருக்கும்ன்றதை நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த ஒரு டிசாஸ்டர்ல இருந்து அவங்களோட குடும்பம் தப்பிச்சு வேற இடத்துக்கு இடம்பெயர்ந்து போயிருந்தாலும் அவங்களோட குடும்பம் மேக்ஸிமம் நம்பியிருந்த இன்கம் சோர்ஸே பாத்தீங்கன்னா இறந்து போன அந்த குடும்ப தலைவனா தான் இருப்பாரு. ஆனா அவரே இப்ப இறந்து போயிட்டாரு. அது மட்டும் கிடையாது, அவங்களோட வீடுல இருந்து உடைமைகள் வரைக்கும் எல்லாமே அழிக்கப்பட்டுருச்சு. இப்போ வேற ஒரு இடத்துக்கு புதுசா போறாங்க. அப்படி போற அவங்க கையில காசு அப்படின்ற ஒண்ணு சுத்தமா இல்ல, சப்போர்ட் பண்றதுக்கு குடும்ப தலைவனும் இல்ல அப்படின்னா அந்த டைம்ல அவங்க உச்சக்கட்ட பேனிக்கு வந்துருவாங்க இல்லையா? அந்த டைம்ல நம்ம எப்படா வாழ்றது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா அவங்களுக்கு வரும் இல்லையா? ஆனா அந்த ஒரு சமயத்துல மட்டும் இறந்து போன அந்த குடும்ப தலைவர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒண்ணு போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய பினான்சியல் சப்போர்ட்டை கொடுத்திருக்கும். அதாவது அவர் 1 கோடிக்கான டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்தாரு அப்படின்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த 1 கோடி ரூபாய் அப்படியே அவங்க ஃபேமிலிக்கு போய் சேரும். அந்த ஒரு 1 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட்டா லைஃபை ஹெல்ப் பண்ணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா அந்த சமயத்துல அவங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட்டா இருந்து அவங்களை ரெக்கவர் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது குயிக்கா அவங்க அந்த ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர்ல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுக்கும். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரப்பதான் டேர்ம் இன்சூரன்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக தான் நம்ம லைஃப்ல நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னங்கடா பயமுறுத்த பாக்குறீங்களா? நல்லா போயிட்டு இருக்கிற எங்களோட லைஃப்ல நெகட்டிவா கொண்டு வந்து எங்களை டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க வைக்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது அப்படின்றது நாளைக்கு ஏதாச்சும் நடந்துருமோ அப்படின்ற பயத்தினால எடுக்கக்கூடிய ஒரு விஷயம்லாம் கிடையவே கிடையாது. இது ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம லைஃப்ல பாசிட்டிவா இருக்குதுன்றது நல்ல விஷயம் தான், அது எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். அதுக்காக ஃபியூச்சருக்கான எந்த ஒரு பிளானுமே இல்லாம ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம இருக்குது ரொம்பவே மோசமான விஷயம். ஏன்னா ஃபியூச்சர்ல சப்போஸ் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா நம்ம ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கணும் இல்லையா? அப்படி ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறது ஃபியர் கிடையாது, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா அது நம்ம ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லையா? அதுக்காக தான் டேர்ம் இன்சூரன்ஸ் நாங்க சஜஸ்ட் பண்ணவே செய்றோம். சோ இது ஃபியர் கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு விஷயம். அதுக்காக டேர்ம் இன்சூரன்ஸ்னாலே எக்ஸ்பென்சிவாலடா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதெல்லாம் அந்த காலம். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 400 இருந்து 500 ரூபாய் மாசம் பே பண்ணாலே போதும், அதுலயே பிரீமியம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான பாலிசிஸ் எல்லாம் வந்துருச்சு. அதுவும் மந்த்லி பே பண்ற இந்த சின்ன அமௌண்ட்லயே உங்க ஃபேமிலிக்கு கிட்டத்தட்ட 1 crore வரைக்கும் கவரேஜ் கொடுக்குற மாதிரியான பாலிசிஸ் எல்லாம் இப்ப வந்துருச்சு. அதுக்காக டேர்ம் இன்சூரன்ஸ் எதுக்காக மட்டும் தான் கவர் பண்ணுமான்னு கேட்டா அது மட்டும் கிடையாது, அதை தாண்டி பல விஷயங்களை கவர் பண்ணுது. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆக்சிடென்டல் டெத், ஆக்சிடென்டல் டிசேபிலிட்டி, இன்கம் பெனிஃபிட், கிரிட்டிக்கல் இல்னஸ் சொல்லிட்டு உங்க ஃபேமிலிக்கு எது தேவையோ அந்த மாதிரியான ரைடர்ஸை நீங்க இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் சேர்த்துக்கலாம். அது மட்டும் கிடையாது, இப்ப சம் டேர்ம் பிளான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாலிசி டேர்ம் கம்ப்ளீட்டா முடிஞ்ச உடனே என்டையர் பிரீமியத்தையும் கம்ப்ளீட்டா ரிட்டர்ன் பண்ணவும் செஞ்சுறாங்க. கூடுதலா இப்ப டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு ஜிஎஸ்டியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அறிவிக்கவும் செஞ்சுட்டாங்க.
சோ அதனாலே நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறப்ப எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சோ இன்னும் என்ன யோசிக்கிறீங்க, உங்க ஃபேமிலியை ஃபியூச்சர்ல செக்யூரா ப்ரொடெக்ஷனா வச்சிருக்கணும் அப்படின்னா இப்பவே டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வேணும்ன்றத கம்பேர் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கிறது மூலமா கிட்டத்தட்ட 15% வரைக்கும் உங்களால சேவ் பண்ணவும் முடியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சோ ரெக்கவரி ஸ்டேஜ் அப்படின்றதுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் உண்மையிலேயே நமக்கு வேற லெவல்ல ஹெல்ப் பண்ணும். அது கூடவே சேர்ந்து இன்னொரு இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா அது நம்மள வேற லெவல்ல ரெக்கவரி ஸ்டேஜுக்கு கொண்டு வரும். அதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ். எஸ், ஜப்பான்ல நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேமிலி தனிமைப்படுத்தப்பட்டுட்டாங்க. அங்க இருந்து தலைவன் இறந்து போயிட்டாரு. அப்படி இறந்து போன அவர் டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு. அவர் போட்ட அந்த ஒரு 1 crore அந்த ஃபேமிலிக்கு வந்துருச்சு. ஆனா அப்படி வந்த அந்த ஒரு சமயத்துல அவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு இன்சிடென்ட்னால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதாவது உடல் ரீதியா அவங்களுக்கு எக்கச்சக்கமான காயங்கள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணியானோ ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனோம் இல்லையா, அப்படி அட்மிட் ஆனாங்க அப்படின்னா அங்க மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்ற ஒண்ணு வரும். அப்படி வர அந்த எக்ஸ்பென்ஸே அளவுக்கு அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செலவை கிரியேட் பண்ணிடும் இல்லையா. அந்த மாதிரியான சமயத்துல ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒண்ணு எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த சமயத்துல அவங்களோட காசு எடுத்து அவங்க செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதற்கு பதிலாக ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருந்தே காசு எடுத்து செலவு பண்ணாங்க அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படியே அவங்க கையில நிற்கும். அது அவங்களை வேற லெவல்ல ஈஸியா குவிக்கா ரெக்கவர் பண்ணவும் வைக்கும் இல்லையா. சோ அதுக்காக தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம லைஃப்ல அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்ன்றது நம்மளுக்கே தெரியாது. நம்ம நல்லா தான் பைக் ஓட்டிட்டு ஸ்லோவா தான் போயிட்டு இருப்போம் ரோட்ல. ஆனா பின்னாடி எவனோ ஒருத்தன் ஃபாஸ்டா வந்து லைட்டா தட்டி விட்டு போயிட்டே இருப்பான். அப்படி போனவே தட்டி விட்டு நல்லா தான் போயிருவான். ஆனா உளுந்த நம்மளுக்கு தான் கை காலில் அடிபட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆக வேண்டிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆகலாம். அப்படி கிரியேட் ஆச்சுன்னா அங்க வர மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை பார்த்தாலே நமக்கு தலை சுத்திரும். அந்த எக்ஸ்பென்ஸை சரி பண்றதுக்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் டைம் சேவிங் ஃபுல்லா எடுத்து செலவு பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுவே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பினான்சியல் ட்ரபிளை கிரியேட் பண்ணி விட்டுரும் இல்லையா. ஏன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு நபரை ஏழையா மாற்றக்கூடிய லெவலுக்கு கூட அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் கொண்டு போறதுக்கான வாய்ப்பும் அதிகம். அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வர்றப்பதான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸோட பெனிஃபிட்டே எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன் வர்ற அந்த சமயத்தில் நம்ம இதை போடாம ஃபீல் பண்றதை விட முன்கூட்டியே ப்ரிகாஷனோட நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸை போட்டு வச்சோம் அப்படின்னா இக்கட்டான சூழ்நிலை வர்றப்ப அது நம்ம ஃபேமிலியையும் ப்ரொடெக்ட் பண்ணும், நம்மளை ஃபினான்ஷியலா ஸ்டேபிளாகவும் வைக்கும், நம்மளை ஈஸியா ரெக்கவர் பண்றதுக்கும் அது ரொம்பவே வழி கொடுக்கும். ஸோ இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் நம்ம பெரிய பெரிய அமௌண்ட் கட்டி தான் ப்ரீமியமாக வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இப்போ இதுக்குமே மாசம் மாசம் 400 - 500 ப்ரீமியம் பே பண்ணாலே நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கிடைக்கவே செய்யுது. அதுவும் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு மாதிரியே தான் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் கம்ப்ளீட்டாக ஜிஎஸ்டியை ரிமூவ் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அதனாலேயே முன்னாடிலாம் 10 லட்ச ரூபா கவரேஜ்க்கு எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணமோ அதே அமௌண்ட்ல இப்போ 20 லட்ச ரூபா வரைக்கும் கவரேஜை பெறலாம். அது மட்டும் கிடையாதுங்க, இப்பெல்லாம் 30 நிமிஷத்துலேயே கிளைம் சப்போர்ட்டும் கிடைச்சிருது. அதாவது நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆன 30 நிமிஷத்துல உங்களுக்கு கிளைம் ப்ராசஸை பிகின் பண்ணவும் செஞ்சிடறாங்க. இதுக்கெல்லாம் மேல நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க டைம்ல உங்களுக்கு எல்லா ஸ்டெப்லையும் ஹெல்ப் பண்றதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா ஒரு டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜரே ஹையர் பண்ணவும் செஞ்சிடறாங்க. ஸோ இவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத நீங்க கம்பேர் பண்ணியே வாங்கிக்கலாம். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றதும் பயத்துக்காக போற விஷயம் கிடையாது. இது ப்ரொடெக்ஷனுக்காகவும் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காகவும் போடுற விஷயம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒரு ஜப்பானோட இன்சிடென்ட்ல இருந்து நம்ம லைஃப்ல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் இல்லைன்னா நம்ம லைஃப்ல ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா அதுல நம்ம சர்வைவ் ஆகுதுன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா இருந்தாலும் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேஸா இருந்தாலும் அதுக்கப்புறம் எப்படி நம்ம பிசிக்கலி மென்டலி அண்ட் ஃபினான்சியலி ரெக்கவர் ஆகி வர்றோம் அப்படின்றது தான் நம்மளோட லைஃப் அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கே கொண்டு போகும். அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கு தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நாங்கள் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். கன்சிடர் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.